உலகின் மிகப்பெரிய ராயல் கரீபியனின் ஐகான் ஆஃப் தி சீஸ் உல்லாசக் கப்பல் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த அம்சங்களுடன் மியாமியிலிருந்து புறப்பட்டது. உலகின் மிகப்பெரிய பயணக் கப்பல் ஐகான் ஆஃப் தி சீஸ் கிட்டத்தட்ட 4 நகரத் தொகுதிகளுக்குச் சமமானது. அதன் தொடக்கப் பயணத்திற்கு தயாராக உள்ளது. சனிக்கிழமையன்று மியாமி துறைமுகத்தில் இருந்து புறப்படுகிறது. ராயல் கரீபியனின் ஐகான் ஆஃப் தி சீஸ் வில்லில் இருந்து ஸ்டெர்ன் வரை கிட்டத்தட்ட 1200 அடி 365 மீட்டர் நீளம் கொண்டது. அதன் தொடக்க 7 நாள் வெப்பமண்டல தீவு தள்ளல் பயணத்திற்காக தெற்கு புளோரிடாவிலிருந்து புறப்பட்டது. கப்பலுக்கு செவ்வாய்க்கிழமை முறைப்படி பெயர் சூட்டப்பட்டது. கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி மற்றும் அவரது இன்டர் மியாமி அணியினர் விழாவில் பங்கேற்றனர். ஐகான் ஆஃப் தி சீஸ் என்பது 50 ஆண்டுகளுக்கும் மேலான கனவுகள், புதுமைகள் மற்றும் வாழும் எங்கள் பணியின் உச்சம், உலகின் சிறந்த விடுமுறை அனுபவங்களை பொறுப்புடன் வழங்குவது என்று ராயல் கரீபியன் குழுமத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜேசன் லிபர்டி மேலும் கூறினார். குடும்ப விடுமுறை குடும்பப் பயணத்தில் இருந்த நிலையை என்றென்றும் மாற்றி எல்லா வயதினருக்கும் விடுமுறை கனவுகளை நிறைவேற்றும். மேலும் க்ரூஸ் லைன் படி அக்டோபர் 2022 இல் அதன் ஆரம்ப வெளியீட்டில் ஐகான் ஆஃப் தி சீஸ் ராயல் கரீபியன் வரலாற்றில் மிக முக்கியமான முன்பதிவு நாளையும் அதிக அளவு முன்பதிவு வாரத்தையும் தூண்டியது. இது 53 ஆண்டுகள் நீடித்தது. $2 பில்லியன் விலையில் ராயல் கரீபியனின் புதிய குவாண்டம் கிளாஸ் கப்பல்களில் அறிமுக கப்பலான ஐகான் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் பிரம்மாண்டமான பரிமாணங்கள் இருந்த போதிலும் சில சிறிய பயணக் கப்பல்களைக் காட்டிலும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று கப்பல் வலியுறுத்துகிறது. ஐகான் ஆஃப் தி சீஸ் 20 அடுக்குகள் கொண்ட 8 சுற்றுப்புறங்களாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இது 6 நீர்ச்சறுக்குகள், 7 நீச்சல் குளங்கள், ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் வளையம், ஒரு தியேட்டர் மற்றும் 40க்கும் மேற்பட்ட உணவகங்கள், பார்கள் மற்றும் ஓய்வறைகளைக் கொண்டுள்ளது. அதிகபட்சமாக 7600 பயணிகள் வரை பயணிக்கும் திறன் கொண்ட இந்த கப்பலில் கூடுதலாக 2350 பணியாளர்கள் தங்க முடியும். 6 இரட்டை எரிபொருள் என்ஜின்களால் இயக்கப்படும் ஐகான் ஆஃப் தி சீஸ் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் LNG இயங்க முடியும். இது சல்பர் மற்றும் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைக்கும் திறனுக்காக க்ரூஸ் லைன்ஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட எரிபொருள் மாற்றாகும். ராயல் கரீபியன் கூறுகையில், ஐகான் ஆஃப் தி சீஸில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு கிலோவாட்டும் ஆற்றல் திறன் மற்றும் உமிழ்வு குறைப்புக்காக ஆராயப்படுகிறது. கப்பலில் 6 நீர் ஸ்லைடுகள், ஒரு கொணர்வி, கடலில் உள்ள மிகப்பெரிய பனி அரங்கம் என்று ராயல் கரீபியன் கூறுவது மற்றும் அதைவிட அதிகமாக உள்ளது. 40 உணவு விடுதிகள் மற்றும் பார்கள் AFP தெரிவித்துள்ளது. பொழுதுபோக்கு வரிசையில் 50 இசைக்கலைஞர்கள் மற்றும் நகைச்சுவை கலைஞர்கள் 16 துண்டு ஆர்கெஸ்ட்ராவுடன் இடம்பெறுவார்கள். AFP மேலும் தெரிவிக்கையில், இந்த கப்பல் 7,000 நாட்களுக்கும் மேலாக ஃபின்லாந்தின் துர்குவில் உள்ள ஒரு கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது. இந்த கப்பல் அதன் பரந்த அளவுக்கு சான்றாக நிற்கிறது. ஈபிள் கோபுரத்தின் உயரத்தை விட நீளமானது. கப்பல் 20 தளங்களை உள்ளடக்கியது. 5600க்கும் மேற்பட்ட பயணிகள், அதிகபட்ச திறன் 7600 மற்றும் 2350 பணியாளர்கள். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா நியூஸ் 24 ஹவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.